ஐரோப்பிய நாடுகளை போன்ற ஒரு வடிகால் அமைப்பு முறை அங்கே இல்லாது விட்டாலும் இயற்கையோடு ஒட்டியதாக ஏற்படுத்தப்பட்ட இந்த வடிகால் அமைப்புகள் என்பன நிச்சயமாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் சென்று விட்டதைத்தான் அது காட்டுகின்றது. நீரை தேக்கி வைக்கின்ற இந்த நீர்த்தேக்கங்களில் இடப்போதாக்குறை காரணமாக அல்லது நீர் பரப்பு நிச்சயமாக மேவி பாய்கின்ற தன்மை ஏற்படுகின்ற பொழுது அவை கிராமங்களுக்கு போகுவதை தவிர்ப்பதற்காக பயிற்சிகை நிலங்களை நோக்கி அவை திறந்து விடப்படுவது வழமை. அவ்வாறான ஒரு செயற்பாடுதான் ஏற்படுகின்றது. அந்த இடங்கள் எல்லாம் தற்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்டு அவைகள் கட்டிடங்கள் கட்டப்பட்டு, அதாவது சில இடங்களில் இந்த வெள்ளவாய்க்காக பிரதான வீதியோடு இணைந்ததாகவே பயணிப்பதாக இருக்கும். அந்த இடங்களை அவர்கள் மீறி அதன் மூலம் அதற்கு தங்களுடைய கடைகளின் முன்தரப்பை அமைப்பது போன்ற பணிகளை செய்தால் அதன் கீழ் உள்ள நீர் செல்கின்ற பாதை எல்லாம் தடைப்பட்டு விட்டால் எல்லாமே அளவுக்கு அதிகமான வெள்ளம். அதனை எவ்வாறாவது அவர்கள் வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு மக்களுடைய பிரதேசங்களுக்கு செல்வதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டாலும் பல இடங்களிலும் மக்கள் வாழும் பகுதிகளிலும் நீர்நிலை என்பது மோசமான நிலையிலும் அந்த பாலங்களின் நிலை என்பது மிகவும் மோசமான நிலையிலும் அடைந்துள்ளதை தற்போது செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த முறைய செய்தியானது அந்த மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்கின்ற ஒரு புயலை மையம் கொண்டு ஏற்படுகின்ற மழை வீழ்ச்சி என்பது அளவுக்கு அதிகமானதாகவும் இருப்பதனால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாளுக்கு 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி என்பது மிகவும் அதிகமானதாக இருக்கின்றது. அதற்கு அது அந்த புயல் நகர்ந்து செல்கின்ற வேகம் காரணமாக இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய பேச போன்றோம் என்னவென்றால், வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வடிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு வடமாகாண கௌரவ ஆளுநர் பணிப்புரையொன்றை விடுத்திருக்கின்றார். அதுபோன்று முக்கியமான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல வடக்கு மாகாணத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது புயலால். அந்த வெள்ளம் வடிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள அந்த சட்டவிரோதமான கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு வடமாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரையொன்றை விடுத்திருக்கின்றார். இது பற்றி குறிப்பிட முடியுமா? இது பற்றி குறிப்பிடுவதானால் நாங்கள் முக்கியமாக 2 விடயங்களை தொட்டு செல்ல வேண்டும். ஒன்று, முதலாவதாக பல இடங்களிலும் சாதாரணமாக குறிப்பிட போனால் எந்த ஒரு நபருக்கும் தெரிந்த இப்பொழுதைய காலத்திய சிறுவர்களை விட வளர்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த வெள்ள வாய்க்கால்கள். ஒவ்வொரு ஊரிலிருந்தும் இந்த வெள்ள வாய்க்கால்கள் என்பன வெள்ளத்தை கடல் நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு வடிகால் அமைப்பாக முன்னர் காலத்திலேயே, அதாவது மன்னர் காலத்திலேயே அல்லது முந்தைய மக்களால் அமைக்கப்பட்டு அவை சாதாரணமாக கோடை காலங்களில் புல்லு முளைத்தவையாகவும் அல்லது ஒரு சாதாரணமாக நீரற்ற ஒரு நிலையாக இருந்தாலும் இந்த மழை என்பது பெருமளவில் வருகின்ற பொழுது மழை நீரை கடல் நோக்கி கொண்டு செல்வதற்கான வழிகால்களாக அவை இருந்தன. அது எந்த ஒரு ஊரில் இருந்தும் அதை நிச்சயமாக கடல் தொடுகையை நோக்கி அவ்வாறு செல்வது, அதாவது பல கிராமங்களை தாண்டி கூட செல்லக்கூடிய இந்த வெள்ள வாய்க்கால்கள் கூட இருக்கின்றன. குறிப்பாக கூறுவதானால் இந்த காங்கேசன்துறை, பருத்தித்துறை, வல்வெட்டுத்துறை, மாதகள், சேந்தாங்குளம், பண்டுதரிப்பு அவ்வாறு சுற்ற வரவும் இந்த வெள்ள வாய்க்கால்கள் கொண்டு செல்கின்ற தண்ணி என்பது மேல் நிலத்திலிருந்து கீழ் நிலத்திற்கு கொண்டு செல்கின்ற நிலைப்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உண்மையிலேயே முன்னர் இடம்பெறுகின்ற அந்த மழை காலங்களில் எல்லாம் அவை வெள்ளத்தை மட்டும் கொண்டு செல்வதில்லை. உண்மையிலேயே அவற்றின் வேகம் என்பது தாக்கு பிடிக்க முடியாது. விலங்குகள் மற்றும் கோழி மற்றும் இந்த தளபாடங்கள் போன்ற பலவும் அடித்து செல்லப்படும் என்றால் அவ்வளவு வேகமாக அவை
செல்லக்கூடிய வகையில் அமைத்திருக்கும் என்றால் அதன் மூலம்தான் அந்த வெள்ள நீர் என்பது உட்புகங்களில் இருப்பதற்கான தன்மையை குறைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும் என்றால் கிணறு முறையிலான தண்ணி வடிவமைப்பு கொண்ட இடங்களில் இவ்வாறாக வெள்ளம் பெறுகின்ற பொழுது கழிவு நீரும் நன்னீரும் கலந்து போகின்ற தன்மை என்பது ஏற்படுகின்ற ஒரு காரணம் அங்கே இடம்பெறும். அந்த இடங்கள் எல்லாம் தற்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்டு அவைகள் கட்டிடங்கள் கட்டப்பட்டு, அதாவது சில இடங்களில் இந்த வெள்ளவாய்க்கால்கள் என்பன பிரதான வீதியோடு இணைந்ததாகவே பயணிப்பதாக இருக்கும். அந்த இடங்களை அவர்கள் மீறி அதன் மூலம் அதற்கு தங்களுடைய கடைகளின் முன்பரப்பை அமைப்பது போன்ற பணிகளை செய்தால் அதன் கீழ் உள்ள நீர் செல்கின்ற பாதையெல்லாம் தடைப்பட்டுவிடும். அவ்வாறான இடங்களைத்தான் அவர் கூறுகின்றார் என்று நாங்கள் கருத வேண்டியுள்ளது. ஆனால் அவ்வாறான ஒரு கட்டமைப்பு முன்னர் தான் இருந்தது, இப்பொழுது அது முற்றாகவே இல்லாதொழிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவற்றின் பயன்பாடு என்பது நிச்சயமாக வடிகால் அமைப்பு முறைக்கு இன்றியமையாத தேவையாகும். இப்பொழுது மேற்கத்திய நாடுகளை போன்ற ஒரு வடிகால் அமைப்பு முறை அங்கே இல்லாது விட்டாலும் இயற்கையோடு ஒட்டியதாக ஏற்படுத்தப்பட்ட இந்த வடிகால் அமைப்புகள் என்பன நிச்சயமாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் சென்று விட்டதைத்தான் அது காட்டுகின்றது. இப்பொழுது யாழ்ப்பாணத்தை தவிர வன்னியில் இருக்கின்ற குளங்களினுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன? நிச்சயமாக அவை இந்த வான் கதவுகள் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படுகின்றது. இந்த நீர் கூட சுண்டிக்குளம் மற்றும் ஊரிக்காடு போன்ற இடங்கள் அண்மித்த கடற்கரைகளில் வந்து பல குளங்கள் தொடுகையுள்ளவை. வவுனியாவில் இருந்து கிளிநொச்சி வரை இரண்டமடுக்குளம் வரை பல குளங்களும் தொடுகையை உடைய குளங்களாக, அதே போல முல்லைத்தீவில் இருந்து கூட அவ்வாறு அந்த தொடுகையை உடைய குளங்களாகவும் அவைக்குரிய வாய்க்கால்கள் போன்றவை ஏனைய குளங்களுடன் இணைவது போன்ற செயற்பாடுகள் இருந்தாலும் நீரை தேக்கி வைக்கின்ற இந்த நீர்த்தேக்கங்களில் இடப்போதாக்குறை காரணமாக அல்லது நீர்பரப்பு நிச்சயமாக மேவி பாய்கின்ற தன்மை ஏற்படுகின்ற பொழுது அவை கிராமங்களுக்கு புகுவதை தவிர்ப்பதற்காக பயிற்சிகை நிலங்களை நோக்கி அவை திறந்து விடப்படுவது வழமை. அவ்வாறான ஒரு செயற்பாடு தான் ஏற்படுகின்றது. இங்கே அதாவது ஒரு பெருமையாக கூட குறிப்பிட்டுக் கொள்ளலாம் என்னவென்றால் வன்னியில் உள்ள இந்த குளங்களுடையான தொடர்பு என்பது மன்னர் காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகவும் அவை தற்பொழுதும் பராமரிக்கப்படுபவையாகவும் இருந்து வருவது ஒரு அதிசிறப்பு. எனவே அவற்றின் இந்த நீர் அதிகமாக, அதாவது தேவைக்கு அதிகமான நீரை கொண்டிருப்பதாகவும் இதன் மூலம்தான் யாழ் குடா நாட்டிற்கான குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கான வழிவகைகள் எல்லாம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இரண்டாவது வழிமுறை கூட இருக்கின்றன. இப்பொழுது அந்த இயக்கச்சி, புல்லாவளி, ஊரிக்காடு போன்ற பகுதிகளால் சென்றவர்களுக்கு தெரியும், 1960களில் ஒரு திட்டம் கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட சீமெந்து குழாய்கள், பாரிய சீமெந்து குழாய்கள், நீரை பாய்ச்சுவதற்கான பாரிய சீமெந்து குழாய்கள் அந்த பகுதிகளில் எல்லாம் காணப்படும். அந்த திட்டம் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டு விட்டது. ஆனால் இப்பொழுது அந்த நீர் என்பது கடலை நோக்கி சென்று கடலில் கலக்கின்றது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கான ஏன் இவ்வாறான நிலைமை என்று சொன்னால், நிலைமை அளவுக்கு அதிகமான வெள்ளம், அதனை எவ்வாறாவது அவர்கள் வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு மக்களுடைய பிரதேசங்களுக்கு செல்வதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டாலும் பல இடங்களிலும் மக்கள் வாழும் பகுதிகளிலும் நீர்நிலை என்பது மோசமான நிலையிலும் அந்த பாலங்களின் நிலை என்பது மிகவும் மோசமான நிலையிலும் அடைந்துள்ளதை தற்போது செய்திகள் தெரிவிக்கின்றன. இது வன்னிக்கான ஒரு அதாவது பருவநிலை மாறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு பாரிய பிரச்சனை. வன்னி இதனை பல முறைகள் சந்தித்திருக்கின்றது. அதில் ஒரு முறையாக இம்முறையும் இது நடந்து கொண்டிருக்கின்றது. இம்முறை அந்த சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு கூட இருப்பதால் அதனுடைய நிலைமை என்பது வெளியே தெரிகின்றது. அத்தோடு முன்னைய காலங்களில் எல்லாம் இந்த மாறி மழை என்கின்ற காலம் அல்லது பருவ மழை என்கின்ற காலங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தற்பொழுது
இந்த முறைய செய்தியானது அந்த மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்கின்ற ஒரு புயலை மையம் கொண்டு ஏற்படுகின்ற மழை வீழ்ச்சி என்பது அளவுக்கு அதிகமானதாகவும் இருப்பதனால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாளுக்கு 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி என்பது மிகவும் அதிகமானதாக இருக்கின்றது. அதற்கு அது அந்த புயல் நகர்ந்து செல்கின்ற வேகம் காரணமாக இருக்கின்றது. அதனைத்தான் கூற முடியும் சுதர்ஷினி. இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இந்த வருட இறுதிக்குள் சுனாமிக்கான அறிகுறிகள் வடக்கில் தென்படும் அப்படி சொல்லி, அது உண்மையாக இருக்குமா? இல்லை, அவ்வாறு எடுக்க முடியாது. சுனாமி என்பது கடற்பரப்பில் கடல் அடியில் ஏற்படுகின்ற பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்வின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக முன்னரே 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அல்ல 26ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான இழப்புகளை சந்தித்த ஒரு இனமாக எங்கள் இனம் மாறி இருந்தது. அவ்வாறான நிலைமை ஏற்படுவதை அவதானிப்பதற்காக கடல் கண்காணிப்புக்கு பசிபிக்கை தலைமையாக கொண்ட அந்த கடல் கண்காணிப்பு மையங்கள் இவ்வாறான அதிர்வு ஏற்படும் பொழுது அதன் மூலம் உணரப்படுகின்ற நிலையை வைத்து அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு அறிவிக்கும். அது ஏற்கனவே தெரிந்த ஒன்றாக இருக்க முடியாது. அது திடீரென இடம்பெறுகின்ற ஒன்றாக இருக்க முடியும். அதை விடுத்து அதே காலத்தில் அவ்வாறான ஒரு டிசம்பரில் அவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்படும் என்கின்ற கணிப்பது எல்லாம் ஒரு தவறான கணிப்பு. விஞ்ஞானிகளால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கும். என்று சொன்னால் இந்த நில அதிர்வுகள் என்பன உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்படுவையாக இருப்பவையுடைய ஏதோ காலத்திற்கு முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்படக்கூடியவையாக இன்று வரை இடம்பெறுவதாக இல்லை. அது ஏற்பட்ட உடன் தான் அறிவிக்க முடியும் என்கின்ற நிலைதான் இப்பொழுதும் இருக்கின்றது. அவ்வாறு இல்லை என்று சொன்னால் பல உயிரிழப்புகளை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அவ்வாறான நிலைமை எங்களிடம் இல்லை, அந்த உலக மட்டத்தில் இப்போது இல்லை. நன்றி சுரேஷ் தர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்க போன்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.